இன்னைக்கு நம்ம கண்ணால பார்க்கிறது என்னன்னா, ஒரு புறம் எனி டைம் பாம் போடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்கே மரண ஓலம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஜனாசாக்கள் அடக்குகிற காரியங்கள் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஜனாசாக்களை ஒரு நீண்ட கபரை தோண்டி அதில் மொத்தமாக அடக்கம் செய்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இதை நம்மளால் விவரிக்கவும் முடியலை, பார்க்கவும் முடியலை. தொடர்ந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது தாங்கவும் முடியலை. பார்க்கிற இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர் அல் ஜசீராலெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அதை தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஹிட்லரை தாண்டி இதற்கு முன்பாக நடந்த அத்தனை அழிவுகளையும் தாண்டி இப்படி ஒரு அழிவுகள் நடக்கவில்லை என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு அழிவை இந்த நெதன்யாகு என்கிற மனித மிருகத்தினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது, நேச நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது, அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அறிக்கை போர்களிலேயே காலம் கடக்கும் போது நம்மள இருக்கக்கூடிய பல சகோதரர்களும் சவுதி பக்கம் ஒரு சாராரும், ஈரான் பக்கம் ஒரு சாராரும், டர்க்கி பக்கம் ஒரு சாராருமாக நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இந்த இடத்துல ஒன்றை மட்டும் கவனிச்சுக்கிறங்க, இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால், இராணுவ முனைப்பு எடுக்க வேண்டுமாக இருந்தால், இரண்டு நாடுகள் நினைத்தால் உடனடியாக அதை செய்ய முடியும். முதலாவது டர்க்கி, துருக்கி அர்துகானுடைய தலைமையில், இரண்டாவது பிரின்ஸ் அதாவது MBS உடைய தலைமையில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா டர்க்கியான்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் மக்கா மதீனா சவுதி அரேபியாவில் இருக்கிறதுனாலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண் என்கிற காரணத்தினாலும் சவுதியோடு ஒரு பிணைப்பு இருக்கிறது. முதலாவது சவுதி என்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம கேட்போம். ஆனால் ஆயுத பலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சவுதியை விட படுபயங்கரமான ஆயுதங்களோடு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கும்னா அது டர்க்கி, துருக்கியாகத்தான் இருக்க முடியும். நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத பலம் கொண்ட, மிக அதிகமான ஆயுத பலம் கொண்ட நாடுகளில் இரண்டாவது இடம் இந்த துருக்கிக்கு தான் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், உஸ்மானிய சாம்ராஜ்யம் என்பதே இவர்களுக்கு கீழாகத்தான் இருந்தது. அப்படி ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிற டர்க்கி கூட உணவு அனுப்புகிறார்கள், மெடிசின் அனுப்புகிறார்கள், கூட்டம் போடுகிறார்கள், கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்தின் போது அதனுடைய பிரதமரே வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார். இவ்வளவுதான் நடக்குதே தவிர வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யவில்லை. குறிப்பாக அவர்கள் இஸ்ரேலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிக்கிறோம் என்று அறிவித்திருந்தாலும் அந்த இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற பொருளாதார தொடர்புகள் இன்னும் இருக்கிறது என்பதுதான் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவும் அவர்களுக்கு நேரடியாக இஸ்ரேலோடு எந்த ஒரு தொடர்புகள் இல்லாவிட்டாலும் அவர்கள் நினைத்தாலும் இப்படி ஒரு இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முனைப்பை எடுக்க முடியும், நெருக்குதல்களை உண்டாக்க முடியும். ஆனால் அவர்களும் இராணுவ ரீதியிலான முனைப்புகளை எடுக்காமல் சின்ன சின்ன காரியங்களை, மற்ற நாடுகள் செய்கிற காரியங்களை தான் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சவுதியா, டர்க்கியா, மற்ற நாடுகளா என்பதை தாண்டி காசா மக்களுக்காக நம்மால் முடிந்தது என்ன? பிரார்த்தனை செய்ய முடியும் என்றால் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அவ்வளவுதான் நம்மளால் செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இதே நேரத்தில் சில சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் துவா கேளுங்க, நாங்கள் ஆமீன் சொல்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. சகோதரர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நான் துவா கேட்க நீங்கள் ஆமீன் சொல்லுவதற்கு எந்த ஒரு முன்னுதாரணத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தரவில்லை. நான் மாத்திரமல்ல, யாரும் பிரார்த்திக்க இன்னொருவர் ஆமீன் சொல்லுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டலை காட்டி தரவில்லை. நாமாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அழுது கேளுங்கள், அழுது புலம்புங்கள், தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எழும்பி தொழுங்கள், அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். இரவின் 2 பகுதிகள் கடந்ததற்கு பிறகு 3வது இரவிலே அல்லாஹ்வினுடைய விசேட கண்காணிப்பு அனுப்பப்படுகிறது. அல்லாஹு தஆலா நேரடியாக கண்காணிக்கிற ஒரு நிலை இருக்கிறது. என்னிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் உண்டா, நான் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள். அப்படித்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்படி ஒரு பிரார்த்தனையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அந்த முறைப்படி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள்.